பெரியவர் நல்லகண்ணையாக இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு உங்கள் நொண்ணே வந்தான். நைட்டு 11 மணிக்கு நின்ன இடத்துல ஒரு 1 கிலோமீட்டருக்கு வாடாடி. ஏன்னா ஒரு சாவு, பெரியவர் செத்து கிடக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவன் மூச்சு காற்று கூட நீங்கள் வந்து பட்டாலே விளங்கிடுவோண்டா. அப்படி ஒரு ஆள். பக்கத்தில் ஒருத்தர் அவர் உயிராக நினச்சவர் அங்கே நிற்கிறாரு. யார்? கட்சிக்காரரு. ஒரு இலை விட்டு போகிறோன்னு வச்சுங்க. அவங்க கூப்பிட்டு அப்படி பார்க்க மாட்டாங்களா? நாத்தத்தில் எல்லோரும் மூக்கை பிடிச்சிட்டாங்களாம். வரும்போதே ஒரு படை மீசை அப்படியே வலிஞ்சு வடியுது ஒருத்தருக்கு. அவரை வந்து நக்கி கோபால்னு சொல்லுவாங்க. என்ன கோபால்? இப்ப நக்கீரன் கோபால்லப்பா, நக்கி கோபால். அண்ணா அறிவாலயத்தில் நக்கி கொண்டிருக்கின்ற நக்கி கோபால் சொல்றாரு, நல்லகண்ணு அவர்களுடைய உடலை பார்ப்பதற்கு செல்கின்ற போது அண்ணன் விஜய் அவர்கள் மது அருந்திவிட்டு சென்றார் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய நக்கீரன் கோபால் அவர்களே வாடா போடா என்று பேசுறார். வாடா போடான்னு பேசாதடா கோபாலு. இதே விமர்சனத்தை தான் புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன முன்னெடுத்தாங்க? சமூக வலைதளத்தில் இதே போன்ற அவதூறுகளை. அவர் ஒரு குடிகாரர், அவருக்கு எதுவுமே தெரியாது என்று திமுக முன்னெடுத்தது. ஆனால் தேமுதிக தொண்டர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் கேப்டன் அவருடைய வீழ்ச்சியை நோக்கி போனாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் என்பது அப்படி கிடையாது. இந்த கூட்டம் என்பது உலகத்திலே தலை சிறந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற போர் படையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால உங்களுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள், பொய் அவதூறுகள், இதையெல்லாம் நாங்கள் தவிடுபடியாக்குவோம்.